அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு பண்ணாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் பண்ணாக்கா நடந்த எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம பண்ணாக்கா 4 பார்ட் பார்த்துருக்கோம். அந்த 4 பார்ட் வீடியோ லிங்க் பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பண்ணாக்கா பார்ட் 5 வீடியோஸ் பார்ப்போம். விரைவில் பண்ணாக்கா உங்களுக்கு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் பண்ணாக்கா எங்கெங்கே வந்து கொஷின் எடுத்திருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண்ணாக்கா செப்பரேட்டாக பண்ணாக்கா வீடியோ கிளாஸ் இருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணாக்கா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் பண்ணாக்கா தமிழ் எடுத்தால் தமிழில் கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் எடுத்தால் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் கொஷின். ஸோ உங்களுக்கு பண்ணாக்கா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெஸ்ட்டு எல்லாமே பண்ணாக்கா ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணாக்கா உங்களுக்கு வீக் டேஸில் எடுக்கக்கூடிய அந்த கிளாஸ்லேருந்து சண்டே பண்ணாக்கா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறக்குருடு என்னும் மரபணு குறைபாட்டில் ஒரு மனிதனால் எந்த இரு நிறங்களை வேறுபடுத்த முடியாது? நிறக்குருடு என்னும் மரபணு குறைபாட்டில் ஒரு மனிதனால் எந்த இரு நிறங்களை வேறுபடுத்த முடியாது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரெட் அண்ட் கிரீன். ஆன்சர் ஆப்ஷன் பி சிவப்பு மற்றும் பச்சை. அடுத்த கொஷின், மிக குறைந்த வளிமண்டல வாழ்நாளுடைய வேதிப்பொருள் எது? மிக குறைந்த வளிமண்டல வாழ்நாளுடைய வேதிப்பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆலன் 1211. ஆலன் 1211. அடுத்து கொஷின் நம்பர் 133. விட்டமின் B6 வேதிப்பெயர் என்ன? விட்டமின் B6 வேதிப்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி பைரிடாக்சின். ஆன்சர் ஆப்ஷன் பி பைரிடாக்சின். அடுத்த கொஷின், முட்டைகளை தன் வாயினுள் வைத்து பாதுகாக்கும் பெண் மீன் வகை எது? முட்டைகளை தன் வாயினுள் வைத்து பாதுகாக்கும் பெண் மீன் வகை எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ திலேபியா, கெண்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 135. சௌமியன் பரதன் என்கின்ற புனைப்பெயரில் எழுதியவர். சௌமியன் பரதன் என்கின்ற புனைப்பெயரில் எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. சௌமியன் பரதன் என்கிற புனைப்பெயரில் எழுதியவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 136. யானை புக்க புலம் போல இப்புறநானூற்று வரிகள் எதனை விளக்க ஊமையாக்கப்பட்டது? யானை புக்க புலம் போல இது எதை ஊமையாக்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரி விதிப்பு. அடுத்த கொஷின், 18 8ஆம் பத்தில் பெருஞ்சேரன் இரும்பொறையை பாடியவர் யார்? 18 8ஆம் பத்தில் பெருஞ்சேரன் இரும்பொறையை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அரிசில் கிழார். ஆன்சர் ஆப்ஷன் டி அரிசில் கிழார். அடுத்து கொஷின் நம்பர் 138. வான் கலந்த மாணிக்க வாசகர் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் உவட்டாமல் இனிப்பதுவே. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்த பாடுங்கால் உவட்டாமல் இனிப்பதுவே. ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள். அடுத்து கொஷின் நம்பர் 139. உச்சிமேற் புலவர்கோல் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் பழந்தமிழ் உரையாசிரியர். உச்சிமேற் புலவர்கோல் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் பழந்தமிழ் உரையாசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர். அடுத்து கொஷின் நம்பர் 140. மயில் விருத்தம் என்னும் பாடலை பாடியவர். மயில் விருத்தம் என்னும் பாடலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர். அடுத்து கொஷின் நம்பர் 141. திருத்தக்க தேவர் பாடியதாக கருதப்படும் சிறுநூல் எது? திருத்தக்க தேவர் பாடியதாக கருதப்படும் சிறுநூல்.
ஆன்சர் ஆப்ஷன் பி நரி விருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி நரி விருத்தம். அடுத்து கொஷின் நம்பர் 142. தமிழ் இலக்கண பகுப்பில் விடை எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கண பகுப்பில் விடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8. தமிழ் இலக்கண பகுப்பில் விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 143. புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் செவி அறிவுரு எந்த புறத்திணையில் இடம்பெறுகிறது? புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் செவி அறிவுருவு எந்த புறத்திணையில் இடம்பெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாடான் திணை. 144. புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல். புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரன் சுவர்க்கி. புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி. 145. நன்னூல் கூறும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? நன்னூல் கூறும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. அடுத்து கொஷின் நம்பர் 146. இசை நாடகமாக வந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடியவர். இசை நாடகமாக வந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி கோபால கிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆன்சர் ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண பாரதியார். அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் நூலாசிரியர். தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 148. சமண சமயத்தை சார்ந்த இவர் பிற்சங்க காலத்தில் தமிழ் சங்கம் அமைத்தார் என கூறப்படுகிறது. சமண சமயத்தை சார்ந்த இவர் பிற்சங்க காலத்தில் தமிழ் சங்கம் அமைத்தார் என்று கூறப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வச்சிர நந்தி. அடுத்து 149வது கொஷின். பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல். பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. ஆன்சர் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. அடுத்து கொஷின் நம்பர் 150. அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியது? அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியன? ஆன்சர் ஆப்ஷன் சி பாலை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 20 கொஷின் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் கொஷின் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.